இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்காக தட்டி எழுப்பி எங்களுக்கு உம்முடைய அன்பின் கிருபையை நிறைவாக பொழிந்தமைக்கு நன்றிகளை தருகின்றோம். அப்பா, இன்றைய நாளில் யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண நாளை நினைவு கூறுகின்றார்களோ, இவர்களினது நன்றிகளை ஏற்றுக்கொள்வீராக. அத்தோடு தாங்கள் பெற்றுக்கொண்ட சகலவிதமான நன்மைத்தனங்களுக்கும் இன்றைய நாளிலே இந்த பலி மூலமாக யாரெல்லாம் தங்களது நன்றிகளை தெரிவிக்க விரும்புகின்றார்களோ அவர்களது நன்றிகளையும் ஏற்றுக்கொள்வீராக. மேலும் தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களது வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்றோம். அவற்றையெல்லாம் எங்களது வாழ்நாட்களில் நீர்தாமே நிறைவேற்றி தந்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரல் இடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்ற செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமாகிய இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பல்லவியாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடிருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பரட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நற்செய்திக்கு முன்வசனம். எங்கள் அரசரே போற்றப் பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பாஸ்கா விழாவுக்கு 6 நாள்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழ செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமாகிய யூதாசு ஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெரும் திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்படியான காரியங்கள் இவையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தோம். அன்பின் உள்ளங்களை, நாம் 40 நாட்களுக்கு முன்னதாக ஆரம்பித்த நம்முடைய தபசு கால முயற்சிகள்
எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வரப்போகின்றது. இதை கவலையெல்லாம் சொல்லலை, சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன் தெரியுமா? நாம் தபசு காலம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வாஞ்சையோடு ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த வேளையில் நிறைய காரியங்கள் நாம் பண்ணும்படியாக முடிவுகள் எடுத்தோம். ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, காசிப் பேசக்கூடாது, இன்னும் எத்தனையோ காரியங்கள். சில பேர் இந்த மீடியா எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இப்படியான காரியங்கள் இவையெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்தோம். இதில் நிறைய பேர் நாங்கள் எடுத்த முடிவில் ஜெயிச்சிட்டோம். சில பேர் பாதி வழியில் அதெல்லாம் விட்டோம். சில பேர் ஆரம்பத்திலேயே அதை கொஞ்ச நாள் பண்ணிட்டு அத்தோடு நிறுத்திட்டோம். இப்போது இதற்காக இந்த நேரத்தில் நாம் வருந்தணுமா அப்படின்னா நிச்சயமாக வருந்த தேவையே இல்லை. ஏன்னா வருந்துவதால் நம்மால் எதையும் பண்ணிக்க முடியாது. 100க்கு 100% எடுத்த முடிவில் கரெக்டாக நேர்த்தியாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் இதுவரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அதற்காக இடைநடுவே நிறுத்திக்கிட்டவங்க, ஆரம்பத்திலேயே 2-3 நாட்களோடு நிறுத்திக்கிட்டவங்க உங்களை ஆண்டவர் தண்டிப்பாரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கிறப்போ அவர் மனசார உங்களை மன்னிச்சிருவார். அதற்காக சொல்கிறேன், இதை நீங்கள் ஒரு சாட்டாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் 40 நாட்களுக்கு முன்னதாக எடுத்த முடிவு, அதை கரெக்டாக உங்களால் கடைப்பிடிக்க முடியலை. என்னென்ன காரணங்களால் கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு ஒர்க் ப்ரெஷராக இருக்கலாம், சில பேருக்கு குடும்பத்தில் சிக்கலாக இருக்கலாம், சிலருக்கு நாட்டு நிலைமையால் இருக்கலாம். இதெல்லாம் காரணங்கள். ஆனால் என்ன, அன்னைக்கு நீங்கள் எடுத்த அந்த உறுதிப்பாடு, அந்த மனநிலை, அதான் ஆண்டவர் பார்ப்பார். அப்படி பார்க்கிற வேளையில் நீங்கள் தவறி இருந்தாலும் உங்களால் உங்கள் கடந்த காலத்துக்குள்ளே போய் அதை சரி பண்ணிக்க முடியாது. ஆனால் அதற்காக வருந்தி வரப்போகின்ற ஆசிரை நீங்கள் மிஸ் பண்ணிடவும் கூடாது. இன்னைக்கு என்ன, புனித வாரம். இந்த புனித வாரத்தில் 2வது நாள். இன்னைக்கு புனித வாரத்தின் திங்கட்கிழமை. இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு நாம் ஈஸ்டர் கொண்டாட? கரெக்டாக நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களாக இருந்தால் 5 நாட்கள் இன்றோடு சேர்த்து, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஏன்னா சனிக்கிழமை நாம் ஈஸ்டர் கொண்டாட ஆரம்பிச்சிருவோம். இந்த 5 நாட்கள்லையும் நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்தீங்க இல்லையா முடிவு, அந்த முடிவை ஜஸ்ட் ரீகால் இட், திரும்பவும் உங்கள் மனசுக்கு கொண்டு வாங்க. 5 நாட்களும் கரெக்டாக கடைப்பிடிங்க. மனதில் இந்த உவமையை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக அதிகாலையிலேயே அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் வெளியில் போய் பார்க்கிறாரு. கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவர்கள் கிட்ட பேசுகிறாரு, வாங்க என் தோட்டத்தில் வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1 தெனாரியம் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 10 மணி போல் வெளியில் போகிறாரு. போயிட்டு இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறத பார்க்குறாரு. அவங்களுக்குள்ளேயும் சொல்கிறாரு, நீங்களும் வாங்க வந்து வேலை பாருங்க, உங்களுக்கு ஆளுக்கு 1 தெனாரியம் கொடுக்குறேன். இப்படியே சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு போய் அப்போவும் கொஞ்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஆளுக்கு 1 தெனாரியம் படி கொடுக்குறேன். இப்போ எல்லாருக்கும் சம்பளம் தரணும். அப்படி சம்பளம் தர்ற நேரத்தில் கடைசியாக வந்தவங்களுக்கு 1 தெனாரியம், ஆளுக்கு 1 தெனாரியம். 1 மணி நேரம் வேலை செய்திருப்பாங்களா, அவங்களுக்கு 1 தெனாரியம். அப்போது ஆரம்பத்தில் வந்தாங்களே, காலையிலே வந்தாங்களே, அவங்க யோசிக்கிறாங்க, ஓஹோ இவங்களுக்கே வெறும் ஒரு 1 hour அல்லது ஒரு ½ an hour வேலை செய்தவங்களுக்கு 1 தெனாரியம் கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் காலையில் வந்தவங்க இல்லையா, அப்போது எங்களுக்கு அதிகம் கிடைக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? வேதம் சொல்லுது, அவங்களுக்கும் 1 தெனாரியம் தான். இந்த இடத்துல நான்
எல்லா நாட்களும் இந்த 40 நாட்களும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தவங்க இருக்கிறாங்களே, அவங்கள நான் குறைச்சி எடை போட்டு பேசலை. உங்களுக்கு என்ன ஆண்டவர் ஆசீராக கொடுக்கும்படியாக திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார், மகிழ்வாக கொடுப்பார். நீங்களும் உங்களது வீட்டாரும் சந்தோஷமாக இந்த ஈஸ்டர் மாத்திரம் அல்ல, உங்களது நாட்கள் பூராக, வாழ்நாட்கள் பூராகவும் மகிழ்ந்திருப்பீர்கள். அதை ஆண்டவர் பண்ணுவார். அதே வேளையில் இந்த இடநடுவில் மிஸ் பண்ணிங்களே, உங்களை ஆண்டவர் கைவிட்ட மாட்டார். உங்களுக்கும் அவர் ஒரு தெனாரியப்படி கொடுப்பார். கொடுக்கணுமாக இருந்தால் இந்த 5 நாட்களையும் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக, ரொம்ப நம்பிக்கையோடும் பிரமாணிக்கமாகவும் கடைப்பிடியுங்கள். எதெல்லாம் விட்டீங்களோ அதை கரெக்டாக கொண்டு வந்துருங்க. இனிமேல் ஸ்மோக் பண்ணாதீங்க, இனிமேல் ட்ரிங்க் பண்ணாதீங்க, இனிமேல் எந்த ஒரு ட்ரக்ஸும் யூஸ் பண்ணாதீங்க, இனிமேல் காசிப் பண்ணாதீங்க, இனிமேல் பொய் பேசாதீங்க, இனிமேல் பெற்றோருக்கு வாய்க்கு வாய் பேசாதீங்க, இனிமேல் எங்கும் திருட்டு பழக்கம் வேண்டாம், இனிமேல் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிக்காதீங்க. ஒரு வேளையில் நீங்கள் மீடியா எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தால் அதையும் பண்ணிக்கோங்க. அதற்காக இதெல்லாம் கட்டாயமாக பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஏன்னா திஸ் இஸ் யோர் கால். இது நீங்களாக எடுக்கின்ற முடிவு. அந்த முடிவை எதற்காக எடுக்கிறீங்க? இது எனக்கு பிரியமான காரியம், இந்த பிரியமான காரியத்தை நான் ஆண்டவருக்காக ஒருக்க போகிறேன். அப்படி நான் ஒருக்கின்ற வேளையில் ஆண்டவர் என்னுடைய ஒருத்தலை பார்த்து என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஒருத்தலை பார்த்து என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என்னுடைய ஒருத்தலை பார்த்து நான் கேட்கின்ற காரியங்கள் எனக்கு கொடுப்பார். அதானே அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு ஒருத்தர் இருந்தாங்க. யாரு? யோனா போய் சந்தித்த நினிவே ஜனங்கள். அவங்க பண்ணது பூரா தப்பான காரியங்கள், சண்டை, குரோதம், பிரச்சனை, இந்த மனநிலை தான் அவங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? யோனாவின் வார்த்தைகளை கேட்டு மனசு மாறி தங்களையே ஒருத்து சாக்கு உடை உடுத்தி அவர்கள் சாம்பல் மீது உட்கார்ந்துக்கிட்டாங்க. அவங்க உணவை கூட தவிர்த்தாங்க. இப்போ நீங்க கூட இந்த தபசு காலத்தில் என்ன முடிவுகள் எடுத்தீங்களோ அவற்றை எல்லாம் கடைப்பிடிக்க முடியாது போயிருந்தாலும் இந்த 5 நாட்கள் கரெக்டாக கடைப்பிடித்து பாருங்கள். ஆண்டவரது ஆசீர் உங்க மேல வந்து இறங்கும். ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெற்றுக்கொண்டு இந்த திருவிழாவை, ஈஸ்டர் திருவிழாவை, ஆண்டவரின் உயிர்ப்பு திருவிழாவை சிறப்போடு கொண்டாடி நீங்களும் உங்களது குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ள வாழ்த்துகிறேன். ஆமென். எங்களின் இதய தோட்டத்திலே ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனிதனுடைய பயணமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து வருவாராக. உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை, எங்கள் திரு தந்தை லியோ மற்றும் எங்கள் ஆயர் தாமஸ், உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை அவரண்டை சமர்ப்பித்து நிற்போம். அந்த விதத்திலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்திலே உறைந்து போயிருக்கக்கூடிய 3 அதிவிசேஷமான தேவைகள். இந்த 7 தேவைகளோடு உலகத்திலே அமைதி, சமாதானம் பெருக வேண்டும் என்றும் விசேஷித்த விதமாக வேண்டி நிற்போம். கேட்ட காரியங்கள் அத்தனையும் தெய்வம்
கேட்ட மாத்திரமே நமக்கு தந்துவிட்டார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அத்தனை பேரையும் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழும்படியாக அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த பலி மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அப்பா, மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக. எங்களை சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள், சகலவற்றிலிருந்தும் நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தப்புவித்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் அழைக்கின்றார் மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழும்படி. எனவே நம்முடைய வாழ்க்கையை மகிழ்விலும் சமாதானத்திலும் வாழ்ந்து கொள்வோம். May God bless you. Have a great day.